பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாயிருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்தானியாவில் போகிறார். பெத்தானியாவில் போய் அங்கே பாருங்க, அது நம்ம வசனத்தில் பார்த்தோன்னா 6ஆம் வசனத்தில், இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீசர்கள் அதை கண்டு விஷனமடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு, இந்த தைலத்தை இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திற்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்கிறத பார்க்குறோம். பாருங்கள், அந்த பெத்தானியா அப்படிங்கிறது ஒரு அன்பின் இடம், ஆனால் எருசலேம்ங்கிறது ஒரு பகைமையின் இடம். ஆண்டவர் எருசலேமில் ஒருபோதும் தங்கலை, அவர் பெத்தானியாவில் தான் எப்போவுமே போய் தங்குவார். பெத்தானியா ஒரு அன்பின் இடம். பாருங்கள், அந்த சீமோன் பேதுரு குஷ்டரோகியாக இருந்த சீமோன் அப்படின்னு குஷ்டரோகியாக இருந்த சீமோன் சொல்லப்படுறது, அவன் முன்னாடி ஒரு காலத்தில் அவனுக்கு குஷ்டரோகம் இருந்து அதை ஆண்டவர் சரி பண்ணி சரியாகி இப்போ அவன் எல்லாராலையும் உபசரிக்கப்பட்டு ஒரு விருந்து உண்கிற அளவுக்கு அவனுக்கு ஃபுல்லாக சரியாகி அவன் ஆரோக்கியமாக இருக்கான். அந்த மாதிரி காரியங்கள் அவனோட வாழ்க்கையில். பாருங்க, அந்த ஸ்திரீ பரிமள தைலத்தை ஊற்றா. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பரிமள தைலம் அவர் அடக்கம் பண்ணதற்கு எத்தனமாக இருக்கிறது. இது எனக்கு இந்த நற்காரியம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறத பார்க்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சிலுவையில் மரித்த பிறகு அந்த வாரத்துக்கு முதல் நாள் போகிறாங்க. வெள்ளைக்கல் பரணியெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் பரிமள தைலத்தான் எடுத்துகிட்டு போய் ஆண்டவருக்கு அந்த சரீரத்தை உடலுக்கு எல்லாம் வாசனை திரவியங்கள்லாம் போட்டு பண்ணணும் தான் பெண்கள் ஓடுறாங்க. போய் பார்த்தா அங்கே ஆண்டவர் அங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்துட்டார். அவருக்கு அந்த காரியம் நடக்கலை. பாருங்கள், அதுதான் அவர் மரிக்கிறதுக்கு முன்பே இந்த காரியங்கள் இப்போ மரியாள் அவள் பண்ணியிருக்கா. வெள்ளைக்கல் பரணியை ஊற்றி தைலத்தை ஊற்றி ஆண்டவருக்கு அடக்கம் பண்ணதுக்கு உள்ள காரியங்கள், அதை அந்த தைலத்தை விலையேறப்பட்ட தைலத்தை ஆண்டவருக்காக செஞ்சுருக்கிறா. பாருங்கள், இப்படி உடச்சி ஊற்றும்போது அது பயங்கர காஸ்ட்லியானதான். ஆனால் சீசர்கள் இதை பார்த்து விசனமடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு, இது உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திற்கு கொடுக்கலாமே. அப்போ இவங்க சொல்லும்போது தரித்திற்கு கொடுக்கறது இவங்க அக்கறையிலே பேசுகிறாங்க. உண்மையிலுமே அவங்க தரித்திர மேலே அக்கறைப்பட்டு அப்படி சொல்கிறாங்களா? அப்படி இல்லை. ஆண்டவர் அந்த இருதயத்தை பார்க்குறாரு. அவங்க இவ்வளோ மணி வேஸ்ட் ஆகுதே, இவ்வளோ அதாவது அப்படின்னு இது பண்ணுறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா, அந்த எவ்வளோ விலை பெற்றதுன்னா, இன்னொன்று யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்படும், இது விற்று 300 பணத்துக்கு விற்று தரித்திர கொடுத்துக்கலாம். அப்போ 300 பணம்னா ஒரு கிராமத்தில் ஒருத்தங்க டெய்லி வேச்சஸ் பண்ணுறது ஒரு பணம்னு வச்சிட்டிங்கன்னா, அது ஒரு வருஷத்துக்குன்னா அது 300 அந்த ரிலேட்டடாக வரும். அப்போ 300 பணத்துக்கு விற்று அப்படின்னு சொல்லும்போது ஒரு வருஷம் ரிலேட்டடாக வர மணியே அது குறிக்கும். அப்போ அந்தளவுக்கு காஸ்ட்லியான அந்த தைலத்தை அவள் உடைச்சி ஆண்டருக்கு ஊற்றுறா. பாருங்கள், இங்கே தரித்திர மேலே அக்கறை உள்ள மாதிரி சிஸ்டர்கள் சொல்கிறது, அவங்க உண்மையாலுமே தரித்திர மேலே அக்கறைப்பட்டு அப்படி சொல்லலை. இப்படி உள்ள காசுலானதை இப்போ தேவையில்லாமல் இப்படி வேஸ்ட் பண்ணுறாங்களேன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானும் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். நம்ம நம்ம செய்கிற நற்காரியங்கள் ஆண்டவருக்குன்னு செய்கிறதா செய்யணும். நம்ம எத்தனை பேர் நற்காரியங்கள் பண்ணுறாங்க, ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே செய்யப்படுகிற நற்காரியமாக இருக்கணும். அது இயேசுவின் நாமத்திற்கு மகிமை கொடுக்குற நற்காரியமாக இல்லாதபடி நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். நம் செய்கிற நற்காரியங்கள் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாக இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ
அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்வதும் சொல்லப்படும் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். பாருங்கள், இன்னைக்கு இப்போ கூட இந்த அவள் செய்த காரியங்களை நினைத்து நாம் இவ்வேளையில் இந்த வசனங்களை தியானித்து நாம் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். இப்படி அவள் நற்காரியங்களை செய்திருக்கிறார். நாமும் வெள்ளைக்கல் பரணியாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இன்னும் இந்த உலகத்தில் அநேகர் ஆண்டவரை பற்றி அறியாமல் இருக்கிறாங்க. அறிந்த நாம் மௌனமாய் இருக்காதபடி நாம் அதை வெளிக்கொணர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், அந்த ஸ்திரீ மரியாள், அந்த ஸ்திரீ வெளிப்படையாக ஆண்டவருக்கென்று அவள் வெளிப்படுத்துகிறாள். நாம் ஆண்டவருக்காக நாம் இந்த உலகத்திலே நாம் வெளிப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். வெள்ளை வரணியை உடைத்த போது அந்த இடம், அந்த சீமோன் வீட்டில் ஒரு பெரிய பிரகாசமே வந்தது. ஏன்னா அந்தோடைய மனம் வாசனை, நாம் ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் நாம் எங்கு இருக்கிறோமோ அந்த இடத்துல கிறிஸ்துவின் நற்கந்தமாய் நாம் இருக்க வேண்டும். நற்கந்தமாய் நாம் ஆண்டோடைய வாசனை வீசுகிற ஒரு சுபாவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்மளிடம் பேசும்போது பழகும்போது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளோடு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை இந்த உலகம் நம்மளோடு பழகும்போது அதை கண்டுகொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நற்கந்தம் வீசுகிறவர்களாக நம்மளுடைய சுபாவம் மாற வேண்டும். அதுதான் அந்த மரியாள் செய்தபோது, அவள் மரியாளின் நிமித்தம் ஆண்டவர் நாமம் மகிமைக்காகவே மரியாள் அப்படி செய்த காரியம் ஆண்டவரை உயர்த்துகிறதா இருந்தது, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதா இருந்தது, ஆண்டவருக்கு அது நற்கிரியை செய்கிறதா இருந்தது. நாமும் ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவருக்கு நற்கிரியை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் இந்த நிலையில் இந்த தியானத்தோடு நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறோம். உடைய புதிய கிருபைகளை நிரப்புங்க. இந்த 2024 வருஷத்தின் இந்த டிசம்பர் மாதத்தின் 26ஆம் தேதியை காண கிருபை செய்திரு. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. இந்த மட்டும் நீர் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த மரியாள் நற்காரியங்களை செய்தாலே, அந்த வெள்ளைக்கல் பரணியான தைலத்தை உடைத்து ஊற்றினாலே, உங்களுடைய சரீரத்து மேல் ஊற்றினாலே, அப்பா, இதை அடக்கம் பண்ணுவதற்கு, உண்மை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாக இருக்கிறது என்று நீர் ஆண்டவரே அப்பா அவங்களை அப்ரிஷியேட் பண்ணினீரே. அப்பா, நீ சிலுவையில் மரித்த போது அந்த வாரத்தின் முதல் நாள் எல்லாம் பரிமள தைலங்கள்லாம் எடுத்துக்கொண்டு ஆண்டோட சரீரத்துக்கு எல்லாம் அந்த பரிமள தைலத்தை படைக்க வேண்டும் என்று எடுத்துக்கொண்டு வந்த ஸ்திரீகள் செய்ய முடியவில்லை. நீர் உயிர்த்தெழுந்து விட்டீர். நீர் அந்த இடத்துல இல்லை, அந்த காரியம் நடக்கவில்லை. இந்த காரியங்கள் முன்கூட்டியே இதெல்லாம் அப்படி செயல்படாத சூழ்நிலையாக ஆகிவிடும் என்பதை உள்ளத்தில் ஏவப்பட்டவளாக அவள் முன்கூட்டியே அடக்கம் பண்ணதுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவள் செய்துவிட்டாள். ஆண்டவரே அப்பா, இந்த காரியம் அவள் செய்த இந்த நற்கிரியை இன்றும் என்றும் சுவிசேஷமாக பேசப்படட்டும் என்று ஆண்டவரே நீர் அவளுக்கு ஒரு கனத்தை கொடுத்தீர். ஆண்டவரே நன்றி அப்பா. நாங்களும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாக அப்பா, உம்முடைய அன்பை அநேகருக்கு எடுத்து சொல்ல முடியாக நாங்கள் ஆண்டவரே உமக்குள் நாங்கள் நற்கந்தம் வீசுகிறவர்களாக அப்பா, உம்முடைய வாசனையை ஒவ்வொருவரும் உணரும்படியாக நாங்கள் பேசும்போது, பழகும்போது, நடக்கும்போது எங்களை காண்கிற உண்மை காணும்படியாக கிருபை பாராட்டுங்க அப்பா. ஆண்டவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் இந்த அபிஷேகத்தினால் நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். உண்மை காண வேண்டும் ஆண்டவரே. எங்களை பார்க்கிறவர்கள் உண்மை காண வேண்டும். எங்களுடைய சுபாவம் அல்ல, உம்முடைய சுபாவம் வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் நற்கந்தம் வீசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படியே எங்களை ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. உமக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.